ராம் நாராயண் ராம் பொதுவாக சாதாரண மனிதர்களுடன் அல்லது பல தொல்லைகளுக்கு இடையே இவ்வாறு சந்திக்கப்படும். அதாவது எப்போதும் தவறான புரிதல்களில் இருக்க முடியும். தவறான புரிதல்களுடன் செல்வோம். இப்படியுள்ள சூழலில் மகான் மனிதர்கள் வாழ்கிறார்கள். மற்றொரு வகையான மகான் மனிதர்கள் அவர்களது அமைப்புடன் இணைந்து அவர்களின் பரிணாமத்தை பற்றி கவனமாக இருக்கின்றனர். அதனால் அவர்கள் தொலைவில் தங்கும் பயத்தை பின்பற்றுகின்றனர். பிறகு பிறந்தது மகான்கள் இந்த வகையில் குழப்பத்தில் வைத்திருப்பார்கள். அப்படி செய்தியாளர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு நபரின் கருத்தின்படி தான் செயல்புரிகின்றனர். பெரிய சாதகர்கள் அவர்கள் ஒரு விதத்தில் சமூகத்தை எடுத்து செல்கின்றனர். அவர்கள் தங்கள் வழியில் தொடர்ந்து செல்கின்றனர். பிறகு பிறந்த மகான்கள் மற்றொரு விதத்தில் செல்கின்றனர். இவர்கள் ஒரு கருத்தை கூறிவிடுகின்றனர். நீங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் எனக்கு அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நான் உங்களை அழைக்கும் போது எனக்கு பதில் கிடைக்க வேண்டும். எனக்கு என்னவென்று இருப்பதாக இருங்கள், அது போதும். நீங்கள் திருட்டு செய்யலா அல்லது கொள்ளை செய்யலா அல்லது கெட்டு பழக்கம் செய்யலா, நான் அதை பார்க்க போவதில்லை. நீங்கள் சமூகத்தில் எவ்வாறு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் செல்லுங்கள். நான் உங்களை நேசிப்பேன். அது போதுமானது. அதுவே உருவாகட்டும். இதன் இடையில் எந்த தடை வரவில்லை. இந்த பேச்சை சொல்லிவிட்டு விட்டு விடுவார்கள். எங்கு லட்சக்கணக்கான மக்கள் உணவு தேவைப்படுகிறார்கள், அங்கு ஒவ்வொரு விதமான விதையை விதைக்குவதால் வேலை முடிவதில்லை.